கன்னி ராசி அன்பர்களுக்கான மாசி மாத பலன்கள். இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற மாசி மாத பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த மாசி மாதம்னு பார்த்திங்கன்னா 13/2/2025 14/3/2025 வரையான ஒரு மாசி மாத பலன். இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைன்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சனி பகவானுடைய சேர்க்கை பாசனம் இந்த மாதம் முழுவதும் இருக்குது. ஆனால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். அனைத்து அன்பர்களுக்கு அமைதவங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை ஒரு பிரகாசமான ஒரு சேர்க்கை. உங்களுக்கு ரிஷப ராசியில் குரு பகவானும் மீனராசி சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. பரிவர்த்தனை செய்கின்ற போது இந்த 2 ராசிகளுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. அதே போல் இந்த மாசி 9ஆம் தேதி 21/2/2025 பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் செவ்வாய் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைந்து அவர் செவ்வாயோட முழு பலனையும் நிறைய பேர் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் மாசி 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா 26/2/25 மீன ராசியில் புத பகவான் நீச்சம் பெறுகின்றார். நீச்சம் அடைந்த புதன் பகவான் நிறைய பேர் நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார் உங்களுக்கு. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைது கிரக நிலையை பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்கள் பார்ப்போம். இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த மாசி மாத பலன் பார்த்திங்கன்னா கன்னிக்கு சூரிய பகவான் 6ல் இருக்கின்றார். 6ல் இருக்கின்ற சூரிய பகவான்லாம் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும். நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அவ்வளோ உழைக்கிறேன், யாரும் மதிக்கல, மரியாதை என்னை யாரும் கண்டுக்கலன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. உங்களுடைய என்ன நீங்கள் உழைப்பை போட்டு அந்த உழைப்புக்கேற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதோ அதுக்கேற்ற ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறதுனால உழைப்பதற்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. உழைப்பு யார் அங்கீகாரத்தெல்லாம் நீங்கள் அதை நினைக்காதீங்க. நீங்கள் அது தானாக வரும். அதனால் உழைப்பை போடுங்க. அதுக்கேற்ற நீங்கள் பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உடைய கடன் சார்ந்த செயல்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. கடன் வாங்குகின்ற போது இந்த கடன் தேவையாக தேவையெல்லாம் யோசித்து கடன் வாங்குங்க. குறைந்த அமௌண்ட்டாக வாங்குங்க. குறிப்பிட்ட நாள் தான் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்கா கடன் கொடுக்கும்போதும் கடன் வருமா வராதான்னு கொஞ்சம் யோசித்து கடன் கொடுப்பதோ வாங்குவதோ யோசித்து செய்வது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கின்ற விஷயங்களும் வாங்குகிற விஷயங்களும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது கன்னி ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா கேது பகவான் இருக்கின்ற காலத்தில் சில விஷயங்கள் கொஞ்சம் தடையில் கொஞ்சம் ஏற்படுத்தலாம். தன்னம்பிக்கை ஏற்படுத்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதே போல் உங்களுக்கு யார் போட்டிருக்காங்களோ கூட இருக்கிறவங்க யார் எப்படியே போட்டாங்க சொல்கிறோன்ற வார்த்தைக்கு என்ன உண்மை அப்படின்னு கொஞ்சம் அந்த தன்மையை கொஞ்சம் உணர்ந்து புரிந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. ஓகேங்களா. செவ்வாய் 10ல் இருக்கார். 10ல் செவ்வாய் இருக்கிறதா பார்த்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இருந்து வந்த உபாதைகள்லாம் குறைய போகுது. இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லாத அன்பர்கள்லாம் உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாரு 10ல் இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாய் பகவான். அதே மாதிரி செவ்வாயோடைய வக்ரம் நிவர்த்தி அடையுது. அதனால் உங்களுக்கு நல்ல விதமான குறையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நிலையில் இருக்கின்றார். புதன் பகவான் 6ல் இருக்கார். 6ல் இருக்க புதன் பகவானை பார்த்தா உங்களுக்கு இந்த எதிர்ப்பான மக்கள் மூலம் ஒரு மாற்றமான சூழலை உருவாகலாம். உங்களுக்கு ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் இருந்தாலும் கொஞ்சம் எதிர்பாராத மக்களை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் யோசிக்கிறது நல்லா தான் யோசிங்க. தேவையில்லாத குழப்பங்கள், முடியாத விஷயங்கள், நடந்து முடிந்த விஷயங்கள் இதை பற்றிலாம் தயவுசெய்து யோசித்து குழப்பிக்கொள்வதில் தவிர்த்துடுங்க. அப்படி குழப்பிக்கொள்வதாலே தேவையற்ற ஒரு பயங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் இதெல்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சம் பயங்கள்லாம் ஏற்படும். அதனால் அந்த பயங்கள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்க்கிறனா தேவையற்ற விஷயங்களை நினைப்பதை போட்டு குழப்பிக்கொள்வதை கொஞ்சம் தவிர்ப்பது. அதுக்கு தவிர்ப்பது கொஞ்சம் கோயிலுக்கு போயிடுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கூட இருங்க. இது போல் விஷயங்களை கொஞ்சம் இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையற்ற சிந்தனை வராது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மாசி மாதம் 14ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் 7க்கு வருகின்றார். 7க்கு வருகின்ற புதன் பகவான்லாம் பார்த்தா உங்களுடைய புது புது கனவுகள் உருவாகும். உங்களுடைய தொழில் சார்ந்த உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு புது இப்படி படிக்கணும் அப்படி படிக்கலாம் செய்யணும் ஒரு புது கனவுகள்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வெளியூர் தொடர்பான வர்த்தக பயணிகள்லாம் கொஞ்சம் மேன்மை அடைகிற சூழலை காணப்போகுது. வெளியூரில் ஏதாவது வேலை செய்யணும், அந்த வெளியூர் பணி சார்ந்த உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு சுக்கிரன் 7 இருக்கின்றார்.
7 இருக்கின்ற சுக்கிர பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய கலை சார்ந்த முயற்சிகள், இந்த ஆர்டிஸ்ட்டு, இந்த கேம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க, இது மாதிரி ஃபோட்டோகிராஃபரு, நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஆர்ட்டு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சுக்கிரன் தான் கொஞ்சம் கலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. மனை தொடர்பான காரியங்கள் லாபம், ஏதாவது மனை இருந்தால் மனை வாங்குகின்ற போது குறைந்த விலைக்கு கிடைக்கலாம், விற்கின்ற போது அதிக லாபத்தை விற்கிற மாதிரி இந்த மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. பல வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பக்கத்து வீடு அக்கம் பக்கத்துலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. அதுவே மனசுக்கு ஒரு அமைதியும் திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. குரு பகவான் 9 இருக்கின்றார். 9 இருக்கின்ற குரு பகவானை பார்த்தோன்னா உங்களுக்கு புதுவிதமான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதனால் வாங்க முடியாத சில பொருள் கூட வாங்கி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. சனி பகவான் 6 இருக்கின்றார். 6 இருக்கின்ற சனி பகவான்லாம் கொஞ்சம் கடன் தொடர்பான முயற்சிகள்லாம் கொஞ்சம் சாதகமாக முடிவு ஏற்படும். இது வரைக்கும் எதாவது கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன்களை அடைப்பதற்கான ஒரு சாதகமான முடிவு ஏற்படுவதனால உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் முயற்சி பண்ணி கடன் தான் அடைச்சிடுங்க. நீங்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ராகுபவன் 7 இருக்கார். 7 இருக்கின்ற ராகுபவனை பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த கூட்டு வியாபாரத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து சில விஷயம் செஞ்சால் அந்த கூட்டு வியாபாரத்தினால உங்களுக்கு முன்னேற்றமும் மேன்மையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாத கூட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். செய்யுங்க. நீங்கள் கேது பகவான் ஒரு ராசியில் இருக்கார். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கின்ற போது மனதுக்கு தன்னம்பிக்கை உருவாகும். எவ்வளோதான் உங்களுக்கு பணி செய்த ஒரு பிரச்சனைகள், கஷ்டங்கள், தடைகள் எல்லாம் இருந்தாலும் அதையும் நம்மளால் ஜெயிக்க முடியும், தாண்டி வரக்கூடிய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேது பகவான். கஷ்டத்தையும் கொடுத்துட்டு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது தான் கேது 1 இருக்கின்றார். அதனால் உங்களுடைய வழிபாட்டுன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வழிபாட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளிலும் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். சூழநிவாதம் சேர்ந்த திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எந்தவித தடைகள், தாமதைகள், கந்திச்சு போகாமல் எது இருந்தாலும் அவங்களுக்கு தவிடுபொடி ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் வேலுன்று வினைகள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட 6 படை வீட்டில் எந்த படை வீடு போனால் போயிட்டு முருகனுடைய தரிசனத்தை போய்ட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக முருகனை வழிபட்டு செய்கின்ற ஒரு செயலும் உங்களுக்கு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முருகபெருமான் கொடுப்பார். கன்னிராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதம் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் செல்லக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாசி மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம்.